கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஐஸ்வர்யத்தில் வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வு, ஐஸ்வர்யத்தின் வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு செழிப்பான வாழ்வு வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் அதற்காகத்தான் நமக்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம பாவங்களெல்லாம் போக்கி நமக்கு பாவங்களை நீக்கி ஒரு நீதிமான் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்ததற்கு காரணம் பார்த்திங்கன்னா பல காரணங்கள் உண்டு. அது ஒரு காரணம் நமக்கு தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பது தேவனுடைய சித்தம். அதுதான் கல்வாரியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நம்ம பற்றாக்குறையில் வாழலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், நாம் மன விருப்பங்கள் நிறைய இருக்குது, ஆனால் எதையுமே சாதிக்க முடியல. இந்த வாழ்க்கையில் எனக்கு நான் செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து தேவையான அளவு பணம் கிடைக்கல, சம்பாதிக்க முடியல, நான் செய்யக்கூடிய தொழிலில் நான் விரும்புகிற அளவுக்கு லாபம் இல்லை, அது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு வேலையே இல்லை, பணப்பற்றாக்குறை, தரித்திரம், கடன் மேலே கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசித்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் ஒரு காரியத்தை மனதில் கொண்டு வர வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் முதலாவது நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மன ரீதியிலே அதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்குன்னு போடுறதுனால அந்த சத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். தரித்திரம் ஒரு சாபம். சிலுவையிலே சாபத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தரித்திரம் என்ற சாபத்திலிருந்து விலகி நாம் ஐஸ்வர்யத்தில் வைக்கப்படுகிறோம். உங்களுக்கு ஒருவேளை இப்பொழுது சூழ்நிலை அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம், ஒருவேளை அந்த நேரத்தில் பற்றாக்குறை, தேவை சந்திக்கப்படலை, கடனில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாவது தேவனுடைய அந்த விசுவாசத்திற்குள் வர வேண்டும். நான் ஐஸ்வர்யவான், கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கியிருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு வசனம் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமாயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். நாம் தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறோம். அந்த கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகுதி தான் அந்த கிருபை. அது இயேசுவை நம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிருபை. அந்த கிருபையின் மூலமாக தான் நாம் இந்த ஸ்தானத்திற்கு நாம் உயர்த்தப்படுகிறோம். அவர் செய்த காரியத்தின் மூலமாக, சிலுவையில் அவர் செய்த காரியத்தின் மூலமாக நாம் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். கிருபையின் மூலமாக நான் ரட்சிக்கப்படுகிறேன். நான் செய்த காரியத்தின் மூலமாக ரட்சிப்பு வரல, அந்த கிருபையின் மூலமாக அவர் நமக்கு காட்டின அந்த தயவு, அந்த பாவத்திலிருந்து நம்மை தூக்கி நீதி என்ற ஸ்தானத்திற்கு அவர் இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக கிடைத்த அந்த நீதி என்ற ஸ்தானத்தை எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, கிருபையின் மூலமாக அதை நான் விசுவாசிக்கிறேன், அந்த கிருபை என் மேல் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் நீதி என்ற ஸ்தானத்தை அடைகிறோம். சிலர் நமக்கு அதை நம்ப மனதில்லாது இருந்தாலும், நாம் பார்க்கக்கூடிய நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்திருக்கிறேன் நேற்று வரைக்கும், இன்று எப்படி நான் உடனே அந்த நீதி ஸ்தானத்துக்கு போக முடியும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது கிருபையினாலே கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. உண்மையிலே நீங்கள் யூ டோன்ட் டிசர்வ் ஃபார் தட். இட் ஹஸ் பீன் கிவன் பை த கிரேஸ் ஆஃப் காட். கர்த்தர் உங்களுக்கு தகுதி இல்லை தான், நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியது தான்.
நீங்கள் அதற்காக சில காரியங்களை அனுபவிக்க வேண்டியது தான். ஆனால் தேவன் கிருபை நிமித்தமாக தகுதியில்லாத நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம்தான் அந்த கிருபை. அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம். ஒருவரும் பெருமைப்பாடுறபடிக்கு இது கிரியினால் அல்ல, உண்டானதல்ல. இது நாம் உங்களால் உண்டானது அல்ல. அது பெருமைப்பாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட் இஸ் பீன் டன் பை அவர் காட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். அப்போ அந்த கிருபையின் மூலமாக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். இந்த கிருபையை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது அறிந்திருக்கிறீர்களே, இந்த கிருபை அந்த தயவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தயவு மூலம் கிடைக்கப்பட்டது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம அதை வி ஷுட் நோ தட் அந்த கிருபை எனக்கு இருக்குது அப்படின்ற கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த அந்த கிருபை, தி கிரேஸ் இஸ் அப்பான் மீன்ற விசுவாசிக்க வேண்டும். அவர் ஐஸ்வர்யமாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனாரே. அவர் ஒரு ஐஸ்வர்யவான். எதை நம்ம நம்பணும்னு பார்த்தீங்கன்னா, எதை விசுவாசிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, அவரோட ஐஸ்வர்யவான், வானத்தையும் பூமியை படைத்த தேவன். அப்பேற்பட்ட தேவன் ஐஸ்வர்யவாய் இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார். எதற்காகனா, நம்முடைய தரித்திரம் போக்கும்படிக்கு அவர் தரித்திரனான்ற ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு போவோங்களுக்கு. அப்போ தரித்திரம் என்னுடைய பங்கு இல்லை, எனக்காக அவர் தரித்திரரானார். ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தில் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா, பற்றாக்குறையில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லணும்னா, எனக்காக நீ தரித்திரம் இருக்கிறீர், நான் இந்த கடன்களில் இருக்கக்கூடாது, நான் இந்த பற்றாக்குறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஏன்னா அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. நமக்கு சிலுவையின் மூலமாக, இயேசு மூலமாக கிடைத்த ஒரு பொக்கிஷம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு தேவன் சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நம்ம இருக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா, அந்த கிருபையின் மூலமாக நாம் ஒரு வேளை இப்போ ஒரு பற்றாக்குறையில் இருக்கலாம், இல்லாட்டி மிந்தி பற்றாக்குறையில் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல இடங்களாகி தேவனுடைய உதவினால் அடுத்தடுத்த லெவலில் நம்ம போயிருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நம்ம அதை எந்த ஸ்டேஜில் இப்போ இருந்து அதை பற்றி நாம் அறிந்து அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்குது. ஒருவேளை இப்போ நம்ம அந்த பற்றாக்குறையில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு வசனம் படிக்கலாம், சில வசனங்கள் படிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறேன். ஆகையால் உன் தேவனாய் கர்த்தரின் வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். இப்போ எனக்கு இந்த ஐஸ்வர்யம் வேண்டும், இந்த செழிப்பு வேண்டும், தேவன் கொடுக்குற அந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும், எனக்கு அப்படின்னு வேதனை இல்லாத அந்த ஐஸ்வர்யம் வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு போவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வழிகளில் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு போகலாம், பல வழிகள் இருக்கிறது இந்த உலகத்தில். ஆனால் நாம் பேசுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தின் அடிப்படையிலே அந்த செழிப்பை நோக்கி போகிறது தான் நம்மளுடைய திட்டமாக இருக்க வேண்டும். அது நியாயமான முறையில் இந்த உலகத்திற்கு ஏற்றதும், அதே நேரத்தில் அது பார்த்திங்கன்னா நம்முடைய வார்த்தைக்கு ஒத்து வரக்கூடிய காரியத்தை தான் நம்ம செய்யணும். உங்களுக்கு கற்பனைகளை கள்ளக்கடவாய் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கர்த்தர் எங்கே உங்களை மூவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செழிப்பை பற்றி இங்கே எழுதப்பட்டு உங்களுக்கு, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உங்களை எங்கே கர்த்தர் இப்போ இருக்கிற அந்த ட்ரை லேண்ட்லேருந்து எங்கே கொண்டு போகிறான்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அப்போ எப்படி இருக்குமா, அதாவது மலைகளிலிருந்து கண்டிப்பாக மலை பக்கத்தாலே மலையில் பெய்யக்கூடிய அந்த தண்ணி அது பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அது பள்ளத்தாக்கில் விழுந்து அதுக்கு பிறகு அது ஆறுகளாகவும் ஊற்றுகளாகவும் அது மாறும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச காரியம். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சா நம்மளுக்கு ஒரு தண்ணிக்கு ஒரு பற்றாக்குறையாக இருக்குது. ஒரு செழிப்பான வாழ்க்கை, அதாவது மலையிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆறு இருக்குது, ஊற்று இருக்குது, ஏரி இருக்குது. அப்போ ஆறில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது எப்பயுமே. அப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போய்க்கலாம். அப்போ அவங்க ஃபன் ஃப்ளோ பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த இயர் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். ஊற்றுகள் உள்ள இடம். சில நேரம் ஊற்றுகள் மூலமாக எங்கேருந்து இந்த தண்ணி வருதுனே தெரியாது.
அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே தெரியாது. ஆனால் ஊற்றுகள் மூலமாக தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட மூலமாகவும் கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கட்டளையிட முடியும். உங்களுக்கு ஊற்றுகள் மூலமாக, அதாவது வெண்கலக்கதை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவேன் என்று ஏசாயாத்தில் 45 அதில் போடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஊற்றுகளை, மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஊற்றுகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏரிகளும் உள்ள தேசம். ஏரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கும் தண்ணி. ஒரு வழியில் தண்ணி உள்ளே வரும், சில வழியில் தண்ணி அதில் வெளியில் போகும். ஆனால் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பில் தண்ணி தேக்கப்பட வைத்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்காக அந்த ஐஸ்வர்யம் தேக்கி வைக்கப்படும். அது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ போய் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவையோ ஏரியில் போய் தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதாவது ஓடுகிற ஒரு செழிப்பு, அதுக்கு பிறகு ஊற்றுகள் உள்ள ஒரு செழிப்பு, அதுக்கு பிறகு ஏரிகள் மாறி தங்க வைக்கப்பட்ட ஒரு செழிப்பு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஒருவேளை அப்படி தெரியல அப்படின்னா அது சீக்கிரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வரும். செழிப்பின் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அப்போ கர்த்தர் உங்களை எங்கே மூவ் பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு செழிப்பான இடத்துக்கு உங்களை கர்த்தர் இங்கேருந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கார். உங்கள் மனது ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை சூழ்நிலையை பார்க்காமல் வார்த்தையின்படி பார்ப்பீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட காரியத்தை நாம் மனதில் கொண்டு வர வேண்டும். அது கோதுமையும் வார்க்கும்போதையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும். கோதுமை இருக்குது, வார்கோதுமை இருக்குது, திராட்சை செடி இருக்குது, அத்தி மரங்கள் இருக்குது. ஒரு நல்ல அப்படி ஒரு சோலை மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது. திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். மாதுளஞ்செடி இருக்குது. அப்போ இது ஒரு செழிப்பான ஒரு காரியம்தான். எல்லாமே அத்திமரம் மாதுளஞ்செடி இது எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துக்கு அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஒலிவ மரம் இருக்குது, அதுலேருந்து எண்ணெய் உண்டு, ஆலிவ் ஆயில், எண்ணெயும் உள்ள தேனும் உள்ள தேசம். தேனும் இருக்குது உங்களுக்கு. அப்போ ஒரு எண்ணெய், தேன் இதெல்லாம் செழிப்புக்கு அடையாளமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த தேசத்துக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட செழிப்பின் மத்தியில் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். பாருங்கள், பால் ஓடுமா, தேன் ஓடுமா? ரெண்டுமே இல்லை. நம்ம யோசிக்கும் போது லிமிட்டட் குவான்டிட்டியில் ஒரு கொஞ்சம் பால் கொஞ்சம் தேன் அப்படி தான் யோசிப்போம். ரெண்டு சில நேரத்தில் ஒரு அத்தியாவசியமான பொருள் கூட கிடையாது. பால் இல்லாமல் வாழ்ந்துடலாம், தேன் இல்லாமல் வாழ்ந்துடலாம்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலம் இருக்கக்கூடிய ஒரு இது விசாலமான ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அதுதான் உங்களை எங்கே மூவ் பண்ணுறாருன்னா இங்கேருந்து அடுத்த லெவல் அந்த லெவலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட கனவுகள் உங்களுக்குள்ளே இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறேன், ரட்சிப்பு எனக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு, கிருபையின் நிமித்தமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் விசுவாசிக்கிறேன், அந்த கிருபை என் மேல் இருக்கிறது, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும், தரித்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார், அவர் ரத்தத்தை சிந்தி எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், அப்போ இந்த ஐஸ்வர்யம் கண்டிப்பாக வரும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது இப்பேற்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் சேரும். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். ஒன்றும் உனக்கு குறைவுபடாதான தேசம். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு தாழ்ச்சி இல்லாத, யூ ஷல் நாட் வாண்ட் எனிதிங். குறைவே இருக்காது. இந்த மாதம் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அடுத்து அது குறைவுக்குள்ளே அடுத்த அமௌண்ட் விழுந்துடும் உங்களுக்கு. எக்ஸஸ் குறைவே படாது உங்களுக்கு. மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாருங்கள். ஒவ்வொரு அற்புதமும் இயேசு செய்யும் பொழுதும் அந்த அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு அங்கே மிச்சம் எடுக்கிறாங்க. திராட்சை ரசம் இதிலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு செய்யும் பொழுது அது பற்றாக்குறையான ஒரு இடத்துல மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு. 5 அப்பம் 2 மீன் பெருகுது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா மிச்சம் கிடைக்கக்கூடிய கூடை நிறைய மிச்சம் மீதம் கிடைக்கக்கூடிய
எப்போ மீதம் கிடைக்கும் அப்படின்னா குறைவுகள் தீர்ந்து அதுக்கு மேல் ஓவர்ஃப்ளோ ஆகி வந்தால் தான் மிச்சம் எடுக்க முடியும் உங்களுக்கு. அப்பேற்பட்ட செழிப்பான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதுதான் சொல்கிறார், உனக்கு குறைபடாதுமான தேசம், அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும். கல் எப்படி இருக்குமா? இரும்பாக இருக்குமா. செம்பு வெற்றி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதான தேசம். பாருங்கள், செம்பு வெற்றி எடுக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் இது பண்ணுறீங்களோ செம்பு வெற்றி எடுக்கக்கூடிய தேசம், மலைகளும் உள்ளதுமான தேசமாக கர்த்தர் உங்களை அது மாதிரி செழிப்பான அப்படி ஒரு பிக்சரை நீங்கள் அதாவது வைத்தாதான் அதை விசுவாசிக்கும் பொழுது ஒரு விஷனோட உங்கள் லைஃப்பை, உங்கள் குடும்பத்தை, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த, அப்பேற்பட்ட இதை யோசிக்கும் பொழுது அதை நோக்கி கர்த்தர் உங்களை நகர்த்தி கொண்டே போய் அந்த இடத்தை அடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே இருக்குது, தேவனிடத்து கர்த்தர் எனக்கு ஏற்கனவே நான் ரட்சிக்கப்படும் வருஷமாச்சு, இந்த சத்தியத்தை அறிந்து நான் இதெல்லாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணிங்கன்னா, கர்த்தர் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் ஒரு தேவனாய் கர்த்தனுக்கு கொடுத்து அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். அப்போ எனக்கு இதெல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல தேசத்தை கொடுத்துருக்காரு, குறைபடாத வாழ்க்கை, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா, திருப்தி அடைந்திருக்கையில் எல்லாம் இருக்குது அப்படின்னு திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்கு அவரை சோஸ்தரிக்க கடவாய். அப்போ அங்கே நம்ம இருந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அவரை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் ஒண்டர்ஃபுல் ஜாப், கேரியர், இந்த வீடு, இந்த கார், எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாற வேண்டும். ஒருவேளை நன்றி செலுத்தி கொண்டே இருக்கீங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த நன்றியை செலுத்தி கொண்டே இருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருவேளை இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா, அவர் சொன்ன கற்பனைகள், நியாயங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு, அதை விட்டு விட்டுறக்கூடாது. எதையுமே எது மூலமாக நம்மளுக்கு கர்த்தர் பேர்பட்ட ஒரு இடத்த கொண்டு போய் வைப்பதற்கு கொடுத்துருக்கிறாரோ அதை விட்டு விடாமல் அதை காத்து கொண்டு இருக்கணும். அப்போ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். உங்களுக்கு இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பெரியான காரியத்தை, செழிப்பான காரியத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். கடனற்ற வாழ்க்கையை யோசிக்க வேண்டும். கடன்கள் கட்டி தீர்க்கப்பட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒருவேளை அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம் அப்படின்னா, அப்போ எல்லாமே இருக்கும்போது அவர் நியமங்கள், அவர் கற்பனைகள் எது மூலமாக அது வந்துச்சுன்றதை அவருக்கு நாம் ஒரு நன்றி சொல்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும்போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதய மேன்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தின வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிடுவரும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் இருக்கும்போது சில நேரம் மேட்டிமை அடைந்து விடுகிறோம். எல்லாம் இருக்குல்ல, இருதயத்தில் எல்லாமே எல்லாம் வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, உனக்கு உண்டான எல்லாம் நல்லா யோசித்து பாருங்கள். வீட்டில் என்னென்ன இருக்குது? ஆடு மாடுகள் திரட்சியாகி அதை பெருகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி, வெள்ளியும் பொண்ணும் நீ இருக்குது பெருகி இருக்குது, உனக்கு உண்டான எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்படினவரும். அதாவது ஒருவேளை நாம் ஒரு பற்றாக்குறை வாழ்க்கையிலேருந்து இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கலாம், ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து நாம் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கலாம். அப்போ என்ன செய்யணுமா, உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லுவாய் சர்ப்பங்களும் தேளுகளும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மணிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவராய் கர்த்தரை நீ மறவாதவளும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கடந்து வந்த காரியத்தை மறக்கக்கூடாது என்று போடப்பட்டிருக்க. கண்மணிலேருந்து தண்ணி கோரப்பட்டது. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ நாள் பற்றாக்குறையிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. நீங்கள் படிக்கும்போது எத்தனையோ தடவை தேவன் உங்களுடைய காரியங்களுக்கு அந்த ஒரு ஃபீஸ் கூட கட்டியிருக்கலாம், பற்றாக்குறை இருந்திருக்கலாம். பல வழிகளில் உங்களுக்கு கர்த்தர் உங்களது உயர்வான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் ஆரம்பித்த அந்த தொழில்களுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கலாம்.
நண்பர்கள் உதவி செய்திருக்கலாம், ஏதோ ஒரு பல காரியங்கள் மூலமாக தான் இப்பேற்பட்ட ஒரு வெள்ளியும் பொன்னும் பெருகும் இடத்துல நீங்கள் வந்து சேர்ந்துருப்பீங்க. அதனால் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து நீ இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்கிறோம், எச்சரிக்கையாக இரு. பாருங்கள், இது என்னோட சாமர்த்தியம். ஐ ஹவ் டன் இட் திஸ். ஆட்டிடியூடை எடுத்துடணும். என் சாமர்த்தியம்தான் இந்த பொண்ணு வெள்ளி, நான் வைத்திருக்க காரு பங்களா, இந்த எல்லா காரியம், இந்த செழிப்பான காரியங்கள், இந்த மாதுளை செடிகள், அத்தி மரங்கள், இப்பேற்பட்ட செழிப்பு எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான், என் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லக்கூடாது என்று போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் தேவன் தான் நம்மளுக்கு கண்மணியிலே தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணீரை கொடுத்து கொள்ளிவாய் பிசாசிலிருந்து நம்மை காப்பாற்றி, பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி, கொடுமையான சில நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி, இப்போ கூட நமக்கு கூட 5 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கொரோனா என்ற நோயிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அதில் காத்து வந்தவர். அப்போ தான் நம்ம என்ன சொல்லுமா, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ ஒரு இதயத்தில் சொல்லிக்காமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. அடுத்து வந்து 18ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனா கர்த்தரை நினைப்பாயாக. அவரை நினைக்கணுங்க. அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது நம்ம கையில் இருக்க எல்லா காரியமும் இன்று நம்ம வந்து மூச்சு விடுறோம் அப்படின்னா அது அவருடைய மூச்சு, அவர் கொடுத்த மூச்சு காற்று நம்மளுக்கு. அந்த அளவுக்கு கர்த்தரோடு இணைந்து அந்த உறவை மறக்காமல் அவர் செய்த காரியம் நமக்காக என்று நன்றி சொல்லி, அவரே வந்து பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, அவர் உறுதிப்படுத்துறது வந்து இங்கே என்னென்னா உடன்படிக்கை. அவர் செய்த உடன்படிக்கை நமக்கு செழிப்பை கொடுப்பேன் என்று சொன்ன பிதாக்களுக்கு சொன்ன உடன்படிக்கை. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவையின் மூலமாக வந்த உடன்படிக்கை, அவர் ஐஸ்வர்யனாய் இருந்தும் நமக்காக தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்ய ஆகும்படிக்கு. அதுதான் இப்போ கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை நம்மளுக்கு. அதை நாம் நினைக்க வேண்டும். உங்களுக்கு அதுதான் அவருடைய கரம்தான் நம்மளுக்கு இது செய்து முடித்தது என்று நினைக்கும் பொழுது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான பலனை கொடுக்கிறவர் தேவதாதி தேவனாக இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அவர் தான் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் என்பதை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மைண்டில் வந்து அந்த செழிப்பு நமக்கு வந்ததுக்கு காரணம் நாம் இப்போ கடந்து போகிற வாழ்க்கை எல்லாமே ஒருவேளை நீங்கள் நினைத்த அளவுக்கு வராமல் இருந்தால் கூட இப்போ இருக்கிற காரியங்களுக்கு நன்றி சொல்கிறவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, தேவன் ரட்சிப்புக்கு நடத்தியதுக்காக நன்றி, சிலுவையின் மூலமாக என்னை விடுவித்ததுக்காக நன்றி. அப்போ அடுத்து வந்து கர்த்தரனையை வந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். செழிப்பு தான் என்னோடய பங்கு, தரித்திரம் என்னுடைய பங்கு இல்லை. ஐஸ்வர்யம்தான் எனக்கு. நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய மகன், அவருடைய மகள், உன்னதமானவரின் மகள். அப்போ பாருங்கள், இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களுக்கும் அவரால் தான் உண்டானது. பொண்ணும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அதுலேருந்து ஒரு போர்ஷன், ஸ்மால் ஒரு மைன்யூட், நாட் எப்படியோ எத்தனையோ ஜீரோ வச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் நம்மளுடைய தேவையாக இருக்கலாம். நம்ம செழிப்புக்கு உண்டாக்குற காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லேசான காரியம். உங்களுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது. அதை மனசில் வந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு வரும்பொழுது, நாம் கொடுக்கிறவர்களாக மாறும்பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உங்கள் பெருகவே பெருக பண்ணுவார். நீங்கள் செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வீர்கள். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கர்த்தாவே, இந்த செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு பொருளாதார ரீதியிலே ஒரு செழிப்பு எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக
பெற்றுக் கொடுத்த அந்த செழிப்பை நாங்கள் அடைந்து கொள்ள அதற்கு வேண்டிய அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு அருள வேண்டியதற்காக நன்றி. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை நீர் கொடுக்கிறது கர்த்தாவே. கடன்கள் எல்லாம் கட்டி தீர்க்கப்பட்டது கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தின் மூலமாக அந்த ஐஸ்வர்யை சம்பாதித்து அந்த கடன்களை எல்லாவற்றையும் பற்றாக்குறையிலிருந்து விடுதலையாகி மென்மேலும் உயர ஆறுகளும் ஏரிகளும் ஊற்றுகளும் உள்ள அந்த தேசத்தில் அப்பேற்பட்ட பண காரியங்களை கர்த்தாவே ஓடுகிற ஆறுகளைப் போல் ஓடுகிற ஒரு செழிப்பு கர்த்தாவே புதையல்களை தருகிற தேவனாக இருக்கிறீர். தெரியாத காரியங்களை கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீர். இதை கேட்டுக்கொள்ள அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் கர்த்தாவே செழிப்பை கட்டளையிடும் கர்த்தாவே. கடன்களிலிருந்து நீங்கி அந்த பற்றாக்குறையிலிருந்து நீங்கி அந்த வறுமையிலிருந்து நீங்கி மேலோங்கி கர்த்தாவே பாலும் தேனும் மொழிகள் நலமும் விசாலமான தேசத்திற்குள் நுழைய கிருபை சேர்க்க நன்றி. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.